இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே 1 ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களை எத்தனை வகைகளை பிரிக்கலாம் ஓகேங்களா. அது மோட்டார் வாகன சட்டப்படி வந்து 3 வகையை பிரிக்கலாம் சரிங்களா. அப்புறம் உபயோகத்துக்கு ஏற்றவாறும் 3 வகையை பிரிக்கலாம். அப்போ மோட்டார் வாகன சட்டப்படி கேட்கலாம் எத்தனை வகையை பிரிக்கலாம்னு கேட்கலாம். அப்போ 3 வகையை பிரிக்கலாம். அது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடை குறைந்த வாகனம் சரிங்களா. எல்லாம் லைட் லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க சரிங்களா. அது வந்து எடை குறைந்த வாகனம். அப்போ வந்து அந்த எடை குறைந்த வாகனம் வந்து 7500 கிலோகிராம் கீழே இருக்கணும். அப்படின்னா எடை குறைந்த வாகனத்தோட அளவு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எஸ்சிடிசியில் கனரக வாகனம் எவ்வளோ அளவுக்கு மேலே இருந்தால் கனரக வாகனம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து எடை குறைந்த வாகனத்தானது 7500 கிலோகிராம் கீழே. நடுத்தர வாகனங்கள் சரிங்களா. நடுத்தர வாகனம் உங்களுக்கு தெரியும். ஸோ வேனு டெம்போ டிராவலர். ஸோ இந்த மாதிரி நடுத்தர வாகனம் வந்து 7500 வந்து 12000 கிலோகிராமுக்குள்ள இருக்கணும். ஸோ இந்த மிடில் இருக்கணும் 7500 to 12000. கனரக வாகனம் பேருந்து பஸ்ஸு சரிங்களா. ஸோ இது வந்து 12000க்கு மேலே கிலோகிராமுக்கு மேலே. அப்போ ஸோ இந்த ஒவ்வொரு அளவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் வந்து உபயோகத்திற்கு ஏற்றவாறு வந்து வாகனம் எத்தனை வகைப்படும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுற பொறுத்து அது வந்துமே 3 வகைப்படும். அது என்னென்ன வகைப்படும் அப்படின்னா நம்ம வந்து பேருந்து அது டிரான்ஸ்போர்ட்டுக்காக சரிங்களா. பயணிகளை வந்து ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு கொண்டு சேர்க்கிறது சரிங்களா. அது உபயோகிக்கிறது அது ஒரு டைப் சரி. அப்புறம் வந்து சரக்கு அது வந்து நம்ம கனரக வாகனம் டெம்போ அந்த மாதிரி சொல்லலாம். ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட் மனிதர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு கொண்டு போகிறது டிரான்ஸ்போர்ட் அது ஒரு வகை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சரக்குகளை கையாளுக்கு தனி வாகனம். அப்போ இது 2 வந்து. மூணாவது என்னன்னா நம்ம டிராக்டர் இருக்கு. ஸோ அது வந்து தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பயன்படுது. டிராக்டரு பொக்லைன் இயந்திரம். ஸோ இந்த மாதிரி வந்து வெஹிக்கிள்ஸ் தனியாக இருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது கேட்டகரி இதர வாகனங்கள். அப்போ வந்து உபயோகத்துக்கு ஏற்றவாறுமே வாகனங்கள் 3 வகைப்படும். ஸோ இதுல வந்து எஸ்சிடிசியில் கடந்த ஆண்டு கேட்ட கேள்வி வந்து கனரக வாகனம் வந்து அது எதற்கு மேல் இருந்தா எத்தனை கிலோவுக்கு மேல இருந்தா அது கனரக வாகனம். 12000 கிலோவுக்கு மேல இருந்தா அது கனரக வாகனம் அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டடிமெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நான் கிளாஸஸ் எடுத்து போக மட்டும் இல்லாம இதுல இருந்து எப்படிலாம் உண்மையை கேட்பாங்க அடிப்படையிலையும் தனியா நோட்ஸ் எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் அதில் அனுப்பிச்சு விட்ருவோம். ஸோ இந்த மாதிரி தான் போக போகுது. விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மறந்தாலும் நான் வந்து கிளாஸ் எடுக்கிற மறக்க மாட்டேன். ஸோ தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் சரிங்களா. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து டிஎன்எஸ்சியில் வேலை வேணும் அப்படின்னா நம்பி வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ அடுத்த கொஸ்டின்ஸும் நம்ம போகிறோம். நீங்கள் அதையும் வந்து எப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டயரோட அளவை பற்றி இருக்க போது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாகன பரிசோதனை அதை பற்றி இருக்க போது அதையும் இப்போ பார்த்தோம். உங்களுக்கு ஒரு டவுட்டா சொல்லுங்க சார். நீங்க ஒவ்வொரு வாகனம் சொல்றீங்களா சார், அதுக்குரிய எல்லாமே எங்களுக்கு வந்து டீடைலா கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் கேக்குறீங்க. ஓகே. மோட்டார் வாகன சட்டப்படி வாகனம் 3 வகைப்படும். அது என்னென்ன வாகனம் அப்படின்னு சரிங்க இந்த சொல்றேன். மோட்டார் வாகன சட்டப்படி வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அது 3 டைப்பா வந்து நம்ம அது எடை குறைந்த வாகனம். ஸோ எடை குறைந்த வாகனம்னா உங்களுக்கு வந்து கார்ஸ் எல்லாமே எடை குறைந்த வாகனம் தான். இப்போ 2 வீலர். ஸோ இது எடை குறைந்த வாகனம். அப்புறம் வந்து நடுத்தர வாகனம்னா இந்த 407 மினி லாரி மினி ட்ரக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர வாகனம் வரும் சரிங்களா. கனரக வாகனம் தெரியும். பேருந்து லாரி டேங்கர் லாரி டிப்பர். ஸோ இதெல்லாம் வந்து கனரக வாகனத்துல வர்றது சரிங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உபயோகத்துக்கு ஏற்றவாறு வந்து வாகனங்கள் பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதுல வந்து 3 டைப். பயணிகளை ஏற்றி செல்லும் அது டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அதுல என்ன கார் வரும், வேன் வரும், ஸ்கூட்டர் வரும், ஜீப்பு, மினி பஸ், பேருந்து. இது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் பயணிகளை ஏற்றி செல்வதற்கு. அப்புறம் வந்து பொருட்களை ஏற்றி செல்வது 2வது இருக்கும். அது நான் சொல்றது உபயோகத்துக்கு ஏற்றவாறு வந்து 3 வகையை பிரிக்கலாம். ஒன்று வந்து பயணிகளை ஏற்றி செல்வது. ஸோ நம்ம எல்லாமே தெரியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள். ஸோ பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனம்னா லாரி ட்ரக்கு டேங்கர் லாரி டிப்பர் மினி லாரி மினி ட்ரக்கு. அப்புறம் வந்து பிற வாகனங்கள்னு சொல்றாங்க. பிற வாகனங்கள்லாம் என்னன்னா டிராக்டர் அறுவடை இயந்திரம் புல்டோசர் ஜேசிபி ரோடு லோடர் கிரெயினு தீயணைப்பு வாகனம். ஸோ இதெல்லாம் வந்து பிற வாகனங்கள் வந்து ரெக்கர் சரி ரெக்கவரி வேன் சரிங்களா போர்க் லிப்ட். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா பிற வாகனங்கள் அதர் டைப்ல வரும் சரிங்களா. அதுக்கு சரக்கு வர்றது பயணிகள் சரி. இது வந்து இதர வாகனங்கள். அப்போ வந்து வாகனங்கள் மோட்டார் வாகன சட்டப்படி நம்ம 3 வகையை பிரிக்கலாம். உபயோகத்துக்கு ஏற்றவாறும் 3 வகையை பிரிக்கலாம்.
ஸோ இப்போ உங்க டவுட் கேட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நம்ம அடுத்த இன்னொரு கொஸ்டினை எஸ்சிடிசி கொஸ்டினை பேஸ் பண்ணி இன்னொரு டாபிக்கையும் பார்த்துடலாம். அது இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வாகன முன் பரிசோதனை. சரிங்களா? வாகன முன் பரிசோதனை ஸோ ஏன் அவசியம் அப்படின்னா 2 காரணம். ஒன்று வந்து சின்ன சின்ன காரணங்களை வண்டி ரிப்பேர் ஆகி பாதியில் நிற்கக்கூடாது, நம்மளுடைய பயனை வந்து தடைபடக்கூடாது. இந்த சின்ன சின்ன நம்ம கவனக்குறைவுனால நம்ம வந்து முன் பரிசோதனை செய்ய மாட்டோம்னா விபத்து ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா வாகன முன் பரிசோதனை ரொம்ப அவசியம். சரிங்களா? இந்த கேள்வி வந்து நம்ம எழுத்து தேர்வுலையும் கேட்கலாம், நீங்க ப்ராக்டிக்கல்ல கேட்கலாம், இன்டர்வியூலையும் கேட்கலாம். அதனால கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? அப்போ வாகன முன் பரிசோதனை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எரிபொருள், அதாவது நம்ம ஃபியூல் வந்து எந்த அளவுக்கு இருக்கா இல்லையா அதை வந்து நம்ம செக் பண்ணணும். அப்போ வந்து வாகன முன் பரிசோதனை முதல்ல வந்து நம்ம செக் பண்றது எரிபொருள். சரிங்களா? இப்போ வந்து நார்மலா நம்ம கனரா வாகனங்கள் வந்து அந்த டீசல் டேங்க் வந்து கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா 210 லிட்டர் வந்து கொள்ளளவு கொண்ட மாதிரி 210 லிட்டர் வந்து பிடிக்கும். சரிங்களா? ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எரிபொருள் சரியா நம்ம பராமரிக்கல, ரொம்ப லோவாயிருச்சு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேங்கு கீழே இருக்கு, அதனால வந்து நம்ம அதை வச்சு கொஞ்சம் ஓட்டுறோன்னு பார்க்கணும்னா அந்த டேங்க் உள்ள சின்ன சின்ன தூசு அழுக்கு எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டரை வந்து பாதிக்கும். அப்போ ஃபில்டர் பாதிச்சு என்னன்னா நமக்கு ஏர் லாக் ஆகும். ஸோ அப்புறம் வந்து நம்ம மறுபடியும் நம்ம ஃபியூல் அதே எரிபொருள் செலுத்தினாலும் பிரச்சனை ஆகும். ஸோ இதை சரி பண்ணி தான் மறுபடியும் வண்டியை எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து நம்ம அந்த டீசல் டேங்க்ல வந்து இருக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் குறையாம பார்த்துக்கணும். சரிங்களா? மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க்ல வந்து இருக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அளவு? ஸோ மினிமம் வந்து 15 லிட்டர் வந்து டீசல் டேங்க்ல வந்து அளவு இருக்கணும். சரிங்களா? ஸோ நார்மலா டீசல் டேங்க்ல கொள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் எவ்வளவு இருக்கும்? 210. சரிங்களா? 210 மினிமம் வந்து நம்ம எவ்வளவு வச்சிருக்கணும்? ஸோ ரிசர்வ் மாதிரி சொல்லுவாங்க 2 வீலர்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 15 லிட்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணாதான் அந்த டீசல் டேங்க்ல தூசு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட் எல்லாமே வந்து நம்ம இதுக்கு கீழே போனாலும் அது வந்து அடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபில்டர் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால வந்து மினிமம் வந்து 15 லிட்டர் இருக்கணும். இது வந்து கொஸ்டின் கேட்கலாம், மினிமம் வந்து டீசல் டேங்க்ல எவ்வளவு வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஸ்டின் வரலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் மைலேஜ் 1 லிட்டருக்கு எவ்வளவு மைலேஜ் அப்ராக்சிமேட்டா கிடைக்கும்? சார் நம்ம லோடு அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 5.5 இருந்து 6 கிலோமீட்டர் 5.6 to 6 கிலோமீட்டர் வந்து 1 லிட்டர் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு கேள்வி ஒரு கொஸ்டின் கேட்கறேன். சரிங்களா? நிறைய ரன்னிங் ஸ்டாப் ஆயிருப்பீங்க, ஓடிக்கிட்டு இருப்பீங்க. 210 லிட்டர் ஃபுல் பண்ணோம்னா எவ்வளோ கிலோமீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும்? நான் ஆப்ஷன் சொல்றேன். அது 900, 800, 1000, 1200. சரிங்களா? ஒரு கொஸ்டின் கேட்கறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். அது 200 டேங்கை ஃபுல் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? அப்போ ஃபுல் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து கொடுக்கும், மைலேஜ் கொடுக்கும்? சரிங்களா? அதாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 900, 800, 1000, 1200 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து கமெண்ட்ல தெரியுங்க. ஓகேங்களா? அப்போ வந்து வாகன முன் பரிசோதனையில் நம்ம எரிபொருள் செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு படித்தோம். நம்ம வந்து டீசல் டேங்க் கொள்ளளவு எவ்வளோ இருக்கும், அப்புறம் வந்து மினிமம் வந்து நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் இருந்து கூட ஒரு மதிப்பெண் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் வந்து இப்படி தான் போக போகுது. ஸோ அதற்காக தான் இந்த காணொலி கூட. ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்முடைய பங்களிப்பு கடந்த எஸ்சிடிசிலேயே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே நம்ம பங்களிப்பு அளித்தோம். அதே போல் வந்து நம்மகிட்டையுமே வந்து எஸ்சிடிசி ஃபைனல் செலெக்ஷன் குரூப்பில் வந்து இன்னமும் இருக்காங்க. ஸோ நம்ம விட்டு பிரியமான நம்ம இன்னும் கூட ஒரு 200-250 ரன்னிங் ஸ்டாஃப்மே குரூப்பில் அப்படியே இருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஃபாலோஸ் எல்லாமே இருக்கும். கடந்த முறை வந்து நம்ம கூட சேர்ந்து பயணம் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.